ஏப்ரல் 23 ஜனநாயக திருவிழா. நிறைய பேர் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால விசில் கோலம் போட்டுட்டு தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23 ஜனநாயக திருவிழா. அதை நாங்க எப்படிலாம் போனோம், என்ன பண்ணோம் அப்படிங்கறது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும், பாருங்க. முத நாள் பார்த்தீங்கன்னா கோலமாவுக்காக அலைஞ்சோம். விசில் வரைகிறதுக்காக தான் சொன்னோன்னா அந்த பையன் போய் ஸ்டாக்கில் தேடி பார்த்து எடுத்துகிட்டு வந்தாப்புல. அவர் உனக்காக தம்பி எங்கேயோ போய் கொண்டு வந்திருக்கான். மஞ்சள் மட்டும், ஆனால் அது ரோஸ் தானே சிவப்பு இல்லையா? மஞ்சள் கிடச்சிருச்சு. ஒரு பாக்கெட் மட்டும் தாங்க. ஒன்று கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ரெண்டு இருக்கு. பிளாக் இருக்கா? தானே பார்க்கலாம் தம்பி, இருக்குதானே அப்படியே ரெட்டும். டிவிக்கே விஜய் விசில்னு சொன்னோன்னா அந்த பையனுக்காக தேடி ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து கொடுத்தான். அதுக்கே ரொம்ப நன்றி சொல்லணும். பட் பிளாக் கலர் கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் தேடி பார்த்துட்டு இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, வேறு ஏதாவது ஒரு கடையில் ட்ரை பண்ணிக்கலாம், தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். கோலம் பார்த்திங்கன்னா விடிய காலையில் எழுந்திரிச்சு போடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி நல்லா வெயிலில் உட்காந்து கோலம் போட்டுட்ருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 7:20. 7 மணிக்கு கோலம் போட்டுட்டு உட்காந்துருக்கிறது நான் ஒரு ஆளாக தான் இருப்பேன். பிளாக் கலருக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பிளாக் கலர் கிடைக்கவே இல்லை. கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதனால் போட முடியல. அதனால் சரி ஒயிட் கலர்லேயே போட்டுடலான்னு போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் தான் கிளம்பணும் ஓட்டு போடுறதுக்கும். இன்றைக்கி திருவிழா, அதனால் எந்த டைம் வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். அதனால் விசில் கோலம் போட்டுட்டு தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக போடுறேனான்னு தெரியலையே. ஐயோ, இதுதான் இங்கே போய் ஜாயின் ஆகும். ஓகே. விசில் நல்லா இருக்கா? டிவிக்கேன்னு நடுவில் எழுதணும். இந்த கோலத்துலேருந்தே தெரியும் நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு. சூப்பர். அவுட்லைன் பார்டர் மாதிரி இருக்கிறதெல்லாம் பிளாக்கில் போட்டு டிவிக்கையும் பிளாக்கில் எழுதியிருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும் இந்த கோலம். பட் இருந்தாலும் கிடச்சதை வச்சு நம்ம விசில் வரைகிறதுல தான் இருக்குது. இந்த கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பிளாக் கலருக்கு தேடி போயிருந்தாங்க. இப்போ தான் வரப்போகிறாங்க. ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோலத்தோட ரியாக்ஷன். விசில் அடி, ஒரு விசில். ஒன்று இப்படி அடிப்பில்ல.
காலையில வச்சது நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு கிளம்பிட்டோம். ஜனநாயக கடமை திருவிழா கொண்டாடுறதுக்காக போறோம். வேற வேற ஒண்ணும் இல்ல. போதும். சரி கிளம்பலாமா? எங்களோட கடமையை நாங்க கிளம்பிட்டோம். நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? நல்லபடியா ஓட்டு போடுங்க, யாருமே மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களோட கடமைய மிஸ் பண்ணாம தவறாம பண்றதுக்கு கிளம்பிட்டோம். வாங்க போலாம். ஓட்டு போட நம்மளோட தளபதி சொன்ன அதே ட்ரெஸ் கோடுல கிளம்பிட்டாங்க. எனக்கு தான் வாங்கல. அடுத்த எலெக்ஷன் அப்ப தளபதி என்ன ட்ரெஸ் கோடு சொல்றாரோ அந்த ட்ரெஸ் கோட நானுமே போட்டுறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தடவை மிஸ் பண்ணிட்டேன். ஓட்டு பூத்துல எல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது ஓட்டு போடுறத. அதனால வெளியிலே முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பிங் எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ஓட்டு பூத்துக்குள்ளே எடுக்கலாம் ரூல்ஸ் போட்டாங்கன்னா நான் தான் முதலா எடுப்பேன்னு நினைக்கிறேன்ல. ஓகே, ஓட்டு போட்டுட்டு பார்க்கலாம். வெற்றிகரமா பாத்தீங்கன்னா எங்களோட கடமையை நாங்க முடிச்சிட்டோம். போட்டு போட்டு வந்தாச்சு. சூப்பரா முடிச்சாச்சு. அங்க போனோம்னா இந்த ட்ரெஸ் கோட பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு வந்து அமைஞ்சிட்டது எனக்கும் ரொம்ப கவலையா இருந்துச்சு. ட்ரெஸ் கோடு எனக்கும் இருந்துச்சுன்னா செம்மையா இருந்திருக்கும். சரி ஓகே, இன்னைக்கு ஜனநாயக திருவிழாவை நாங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டோம். அதோட மெமரியா தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். இந்த வீடியோவை என்னோட சேனல்ல நான் வந்து ஹாப்பியா ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எக்காலம் ஆனாலும் அழியாது, அப்படியே இருக்கும். அதனால இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்றேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட். மே 4 பாத்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் டே நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த ரிசல்ட்டுக்காக சூப்பரா வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். தேங்க்யூ so much. Bye.